பாஸ் முரளி இருக்கிறாருல அவர் வீடு எங்க இருக்கு? அவன் வீடு நீங்க ஏன் கேக்குறீங்க? என் தங்கச்சி அவரு தான் கட்டி விடலான்னு இருக்கோம். மாப்பிள்ளை எப்படின்னு விசாரிச்சுட்டு போலான்னு வந்திருக்கேன். அவனே கால் பண்ணிட்டான். மாப்பிள்ள எங்க இருக்க? கோயிலாண்ட ஒரு வேலை மாப்பிள்ள அங்கே தான் வந்துட்டு இருக்கேன். அப்படியா, சரி கோயிலாண்டே வா வா வா. அங்கதான் இருக்க வா வா. இந்த அவனே வந்துட்டு இருக்கான். வந்தவொடனே நீயே தெரிஞ்சுப்ப. வரட்டும் மாப்பிள்ள வா மாப்பிள்ள, டீ சாப்பிட்டு போலாம். எங்க மாப்பிள்ள மணி 12 ஆகுது, இந்த டைம்ல போய் டீ சாப்பிடலான்ற? வா போயிட்டு ஆளுக்கு ஒரு ஓல்டு மங் கட்டிங் போடுவோம். சரகடி இருப்பாங்களா இல்லை மாப்பிள்ள? என்னடா மாப்பிள்ள, நேற்று தான் ஓல்டு மங் ஒரு ஃபுல்லு போட்டேன், பத்தலன்ட்டு இன்னொரு கோட்டர் வாங்கியும் போட்டேன். இப்போ என்னன்னா அதுக்குள்ளே எல்லாத்தையும் விட்டுட்டேன்னு சொல்கிறேன். சரி ஒரு கூலி கொடு. கூலிப்பெல்லாம் போகிறதில்ல மாப்பிள்ள. ஏன்டா நேற்று நான் கடைக்கடையாக ஏறி ஒரு பாக்கெட் வாங்கினா இருந்தா அதில் பாதி பாக்கெட் எடுத்து வாயில் அதுக்குன்னு வச்சுக்கின்னு இப்போ நான் கேட்கும் போது இல்லைன்றியே, நீ ஏன்டா இப்படி இருக்க? சரி சரி காலையிலே ஒரு கட்டிங் போட்டேன், ஒரு சிகரெட் ஒன்று கொடு. சிகரெட் பிடிக்கிறதில்ல மாப்பிள்ள. பாசே, முரளினா யார் எப்படி என்னன்னு கேட்டிங்கல்ல, பார்த்துக்கிட்டீங்களா? என்னதுக்கே அடிக்கிற? என் தங்கச்சி மாப்பிள்ளை பார்க்க வந்தா ஃபர்ஸ்ட் ஒன்னதான்டா. என்னையாவா? ஃப்ளாஷ்பேக். பாஸ் கொஞ்சம் இல்லைங்க, மணி இருக்காருல்ல அவர் வீடு எங்க இருக்கு? அவன் வீடு உங்களுக்கு எதுக்கு? என் தங்கச்சி அவர் கட்டி விடலான்னு இருக்கோம். அதான் மாப்பிள்ளை எப்படின்னு விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். என் பேர் முரளி, என் ஃப்ரெண்டு தான். உங்கள் தங்கச்சி என்ன கட்டி கொடுக்குதா சொல்லி அவங்ககிட்ட போய் சொல்லுங்க. அவன் கேரக்டர் என்னன்னு அப்போ தெரிஞ்சுப்பீங்க நீங்கள்.